ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் நம்ம பேஸ் எப்படி போட்டோம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மேலே சுற்றுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர்லேருந்து நம்மளோட ஒரு விரல் அளவு விட்டால் போதுங்க. அதோட கொஞ்சம் லைட்டாக விட்டால் கூட போதும். அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரில் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கார்னரில் இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை இந்த மாரி பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணதுக்குள்ளே நம்ம ரன்னிங் ஒயரை விட போகிறோம். விட்டுட்டு அதேமாதிரி எப்போவுமே போல் தான் ரஃப் சர்ஃபேஸ் மேலே வரும். இந்த சைடு இருக்க ரஃப் சர்ஃபேஸ் குள்ளே இழுக்க போகிறோம். இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணுங்கள். அப்படி டைட் பண்ணாதான் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லூஸாக போட்டிங்கன்னா கூட ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் மேலே அது குள்ளே நம்ம ஒரு லைன் போட்டோன்னா அது குள்ளே நம்ம கேப்பில் சொருவி வச்சிடலாம். சேம் ப்ரொசீஜர் தாங்க. ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணுறோம். அங்கே இருக்க எல்லோ ஒயரை எடுத்து அது இந்த பக்கமாக சுற்றணும். மேல் பக்கமாக நம்ம சுற்ற போகிறோம் பாருங்கள். ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மேல் பக்கமாக சுற்றிட்டு அதேமாரி தான் ரஃப் சர்ஃபேஸை மேலே போடுங்க. இந்த பக்கம் இருக்க ரஃப் சர்ஃபேஸை குள்ளே போட்டு நம்ம இழுத்து டைட் பண்ண போகிறோம். சேம் தாங்க. நான் இந்த மேலே இந்தமாதிரி சுற்றுறது நான் ஒரு 5 லைன் போட போகிறேன். உங்களுக்கு நான் அந்த 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு லைட்டாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நான் அந்த கேப்பில் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அது இந்தமாரி இன்செர்ட் பண்ணிடணும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நாட்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சிடணும். பேலன்ஸ் இருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்தமாரி தாங்க இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒரு 5 லைன் இந்தமாரி நான் போட்டிருக்கேன். இந்தமாரி போட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை அதேமாரி 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஏன்னா அதையும் நம்ம ஜாயின் பண்ண அந்த நாட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நான் அந்த இதை நாட் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சேம் கலராக இருக்குது பாருங்களேன், எல்லோ. அந்த சேம் கலராக இருக்குல்ல, அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேம் கலராக நம்ம எல்லோ எடுத்துட்டிங்கன்னா அந்த எல்லோ 2 எல்லோத்தையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த சைடில் இருக்க எல்லோ பார்த்தீங்களா, அதை எடுத்து டர்ன் பண்ணி திருப்பி ரஃப் சர்ஃபேஸை தூக்கி மேலே போட்டு இந்த பக்கம் இருக்க ரஃப் சர்ஃபேஸ் அந்த ஹோலில் விட்டு நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்தமாதிரி டைட் பண்ணி கொஞ்சம் கீழே லூஸாக வருங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேப் தெரியாமல் இருக்கும். குட்டியாக இருக்கும் கேப்பு. பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி குட்டியாக தான் இருக்கும் கேப்பு. போட்டு இந்தமாதிரி நல்லா டைட் பண்ணி வச்சா டைட் ஆகிடும். எல்லோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். க்ரீனை ஃபோல்ட் பண்ணி திருப்பி எல்லோ க்ரீனுக்கு மேலே ரோல் பண்ணுங்கள். இந்தமாரி போட்டு ரோல் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் இருக்க ஒயரை மேலே போட்டு அந்த எல்லோ கலர் ஒயரை அந்த கேப்பில் இன்செர்ட் பண்ணி நம்ம டைட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணால் அதேமாரி தாங்க. அதேமாரி ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்தமாதிரி டைட் பண்ணணும்.
இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் நாட் போட்டு வச்சுட்டேன். நான் ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் தான் எடுக்கிறேன். எப்பவுமே போல் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து அந்த நாட்குள்ளே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் 2 எல்லோ கலரும் அந்த எல்லோ கலரில் விட்டு தான் நம்ம அந்த நாட் அந்த ரன்னிங் ஒயர் வந்து குள்ளே நாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் கிளியராக பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா. இந்தமாரி தான் இன்சர்ட் பண்ணி ஒரு இதில் வந்து ஒரு 6 நாட்குள்ளே வந்து நீங்கள் இந்தமாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ரன்னிங் ஒயர் வந்து இந்தமாரி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அது பக்கத்துலேயே இருக்குது பார்த்திங்களா எல்லோ கலர் ஒயர், அந்த ஒயரை தான் நம்ம சுற்றி எடுக்கணும். பாருங்கள், நம்ம 2 எல்லோ கலரை ஜாயின் பண்ண பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு எல்லோ கலரை எடுத்து இந்தமாரி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்தமாரி வந்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இங்கே பாருங்கள், நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதேமாரி ரன்னிங் ஒயரை பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் எல்லோ கலர் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அந்தமாரி வந்து சுற்றி இந்தமாரி வந்து நாட் போடுவோம். இந்த நாட் போட்டால் ரவுண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு இதை நான் அதை போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். டைட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா. இந்தமாரி டைட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தமாரி நெக்ஸ்ட்டு திருப்பி அதேமாரி தான் ரன்னிங் ஒயரை வச்சு அந்த க்ரீன் கலர் போட போகிறோம். நான் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சுற்றி இந்த நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த 3 இது இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அந்த சைடில் இருந்து ஒரு ஒயரும் அது பக்கத்தில் இருக்க ஒயரும், அது 2த்தையும் சேர்த்து தான் இப்போ நாட் போட போகிறோம். எப்படி சொன்னால், அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரவுண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் 2 ஒயரு, அந்த ஒயரை வச்சு தான் வந்து நான் நாட் போட போகிறேங்க. சேம் தாங்க, நம்ம முன்னாடி போட்டோம் பார்த்திங்களா, அதேமாரி தான் நாட் போட போகிறோம். இதேமாரி தான் ஃபுல்லாக போடணுங்க. அவ்வளோதான். நான் திருப்பி ஃபுல்லாக அந்த நாட் போட்டுட்டு நான் மேலே அப்படியே ரவுண்ட் எடுக்க போகிறேன். இதே தாங்க, ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி 2 ஒயரை ஜாயின் பண்ணணும். திருப்பி ரன்னிங் ஒயர் வச்சு நாட் பண்ணணும். அப்படி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். உங்களுக்கு கூட இந்தமாரி தான் ஒரு ரவுண்டாக மேலே இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். மேலே வந்து திருப்பி ஒரு 4 லைன் போட்டேன். சிம்பிளாக வந்து கீழே எப்படி நம்ம 5 போட்டோமோ அதேமாதிரி வந்து நான் மேலே வந்து 4 போட்டோம். இது ஃபுல்லாக வந்து ரவுண்டாக தான் இருக்கும். இது ஏன் இப்படி தூக்கிட்டோம்னா, கொஞ்சம் இந்த நாட்லாம் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி அந்த ஒயர்லாம் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கூடிய வச்சா க்ளீனாக அழகாகிடும். ரவுண்டாக ஷேப் வந்துடும். இப்படி தாங்க கூட அவுட்ஃபிட் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இந்த ஒயரெல்லாம் வந்து குள்ளே இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.